நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வாராகி நவராத்திரி பஞ்சமி. பஞ்சமியில நம்ம இன்னைக்கு இதை எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டா, வாராகி மகாமேரு வச்சிருக்கோம். மகாமேரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, மகாமேருல எந்த அம்பாளை வேணா எந்த சுவாமியை வேணும்னாலும் நம்மளை ஆவாகனம் பண்ணி நவாவரண பூஜை பண்ணிக்கலாம். ஆனா லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு இந்த மகாமேரு மட்டும்தான் வேணும். அப்படியா அதனால நம்ம மாதிரி இன்னைக்கு மகாமேருல வாராகிக்குள்ள நவாவரண பூஜை, தென் திருஷதி, இது ரெண்டுமே இன்னைக்கு நடக்க போறது. இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நவாவரணத்துக்குள்ள நவாவரணத்துல லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு சொல்லும் பொழுது 9 ஆவரணங்கள். ஆனா வாராகியை பொறுத்த வரைக்கும் 6 தான். ஒவ்வொரு ஆவரணம் முடியும் போதும் அம்பாளுக்கு ஒரு பிரசாத நைவேத்தியம்னா வெத்தலை பாக்குதான். நம்ம மாதிரி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெய் பாயசம் பண்ணியிருக்கு, அப்புறம் இது சக்கரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த பண்ணும்பொழுது எப்பவுமே நவாவரணம் இந்த பூஜைகள் பண்ணும்பொழுது ஒரு சுவாசினிக்கு கொடுக்கணும். சுவாசினி பூஜை பிரத்யக்ஷ சுவாசினி பூஜை. அதனால இன்னைக்கு ஒரு சுவாசினி பூஜையும் சேர்ந்து நடக்கிறது. மாமா இது வரைக்கும் நிறைய நவாவரணம் தான் பண்ணியிருக்கா. முதல் தடவையா நம்ம ஆத்துல வச்சு வாராகிக்கு 6 ஆவரணங்கள்ல உள்ள பூஜை ஆரம்பம். இது தந்திர விதிப்படி நடக்கிறதுனால உங்களுக்கு மந்திரங்கள் கேட்காது, அர்ச்சனைகள் நடக்கும், மந்திரங்கள் கேட்காது. பட் திருஷதியும் போது பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க என்ன சவுண்ட் எதுவும் வரல அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஒரு இதுலையும் நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு ஆவரணம் முடிஞ்சதா கணக்கு. சரியா? தேங்க்யூ. ஆவரண பூஜையில என்ன ஸ்பெஷல் கேட்டேன்னா, உங்களுக்கு வைக்கிற முத்திரைகள் தான் ரொம்ப அந்த முத்திரைகள் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நவாவரண பூஜை படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முத்திரைகள் கரெக்டா படிக்கணும். எந்த முத்திரை எந்த இடத்துல எப்படி அது முத்திரைகள், ஏன்னா இது முழுவதுமே ஒரு தந்திர சாஸ்திரம். அதுக்கப்புறம் ஞாசங்கள், அதுக்கப்புறம் குருபாதுகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலதான் ஆரம்பிக்கிறது. சங்கல்பம் இப்பவா? சங்கல்பம் பேரு சொல்லணும். எல்லாரோடும் மைண்ட்ல வச்சதா இருக்கும். அதை பண்ணியாச்சு. நான் லிஸ்ட் படிச்சுறேன். லிஸ்ட் படிக்கும்போது அதை பண்ணியாச்சு. எல்லாருக்கும் எல்லாரோட அபிஷ்டம் நடக்கணும் அப்படின்னு அம்மாட்ட வேண்டியிருக்கு. இப்ப மாமா எல்லாரோடும் பேரு சங்கல்பத்துல யாரெல்லாம் இதுக்கு பண்றதுக்கு இது பண்ணிருக்கேடோ அதெல்லாம் பேர் இது பண்ணியிருக்கா. நான் படிச்சுடுறேன். மாமா சங்கல்பம் முடிச்சாச்சு. என்ன அதுல ஃபர்ஸ்ட் விவேகானந்தன், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, அவளுடைய வைஃப் செல்வநாயகி, அவளுடைய விசாக நட்சத்திரம் துலா ராசி, அதுக்கப்புறம் ராஜேஷ் உத்ராடம், அபர்ணா பூரம், ரோஹித் சித்திரை நட்சத்திரம், இவ ஸ்ரீவத்ச கோத்திரம். இவளுக்கு என்ன கேட்டா எல்லாருமே இதுல வந்திருக்கிறது எல்லாருமே அவளுடைய லேண்டோடு
லேண்டு தான் அவளுடைய மெயினா. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், யாருக்கெல்லாம் இதுல வந்து ஏதாவது இது வேணும் அப்படின்னு அது நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்காக தான் சொல்லியிருக்கு. அதுல உள்ளவா தான் இது எல்லாருமே. அப்புறம் எஸ்வி வெங்கடேஷ், அவருக்கு வந்து ரேவதி நட்சத்திரம், மோகனா வெங்கடேஷ் திருவாதிரை வந்துட்டு பாரத்வாஜ கோத்திரம். அதுக்கப்புறம் சேஷாத்ரி அஸ்தம் ரவிக்குமார் பூரம். அதுக்கப்புறம் ஹரிஹரபுத்திர சங்கர ராம சர்மா பரணி நட்சத்திரம், பிரியாலட்சுமி சதயம், கோபாலகிருஷ்ணன் உத்திரட்டாதி பாரத்வாஜ கோத்திரம். அதுக்கப்புறம் வெங்கட் நாராயண சர்மா அண்ட் பிருந்தா துபாயில இருந்து அவளோடது. அதுக்கப்புறம் சந்திரமௌழி பூரட்டாதி, அகிலா பூரம், கணபதி திருவாதிரை, சிவசங்கரி சதயம், பாலசுந்தரம் திருவாதிரை. உமா உமா மேடம் வந்துட்டு கலிபோர்னியால இருக்கா. அவளுக்கு வந்து ஹரித கோத்திரம். கிருஷ்ணகுமார் சார் விசாக நட்சத்திரம். அதுக்கப்புறம் உமா மேடமுக்கு வந்துட்டு உத்தர நட்சத்திரம். சசிகலா மதுரை. சஷாங்க் புத்தூர். இவர் வந்துட்டு இவருடைய நட்சத்திரத்தை கொடுக்கலை, நாங்க ட்ரை பண்ணினோம், இவர் நட்சத்திரம் கிடைக்கலை. சஷாங்க் புத்தூர்ல இருந்து ஒருத்தர், யாரு தெரியல என்ன. அதுக்கப்புறம் சரவணன் ரேவதி நட்சத்திரம். கிருஷ்ணமூர்த்தி மிருகசீருஷம், காந்திமதி மிருகசீருஷம். குமரவேல் சுவாதி நட்சத்திரம். ஹரிஹரன் கேட்டை நட்சத்திரம். ஹரிஹரன் நட்ராஜ சர்மா பாத நாராயண கோத்திரம். அதுக்கப்புறம் கேஆர் சுந்தர் உத்திரட்டாதி நட்சத்திரம். கேதார் ஐயர் மூல நட்சத்திரம். சுஜாதா கேதார் புனர்பூஷம். சாய் விக்னேஷ் அவிட்ட நட்சத்திரம். இவ வந்து பராசர கோத்திரம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நம்மாத்துல மாமாவோட சிஷ்யா வந்திருக்கா. அவர் வந்து சுதீர், அவருக்கு வந்து திருவாதிர நட்சத்திரம். கரெக்ட் தானே? ராதிகா சுவாதி நட்சத்திரம். ஸ்ரீராம் உத்ராடம். மானஸ் ரோஹிணி நட்சத்திரம். நம்ம ஜெயேஷ் சுவாதி நட்சத்திரம். நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட் அக்கா வந்திருக்கா. நான் அவளுக்கு ஜாதகம் எதுவும் இல்லாதனால அவளுக்கு நட்சத்திரம் தெரியாது. ஹஸ்பண்ட் பேரு கார்த்திகேயன், அவருக்கு கார்த்திகை நட்சத்திரம். இவ யாருக்கு நிலம் சம்பந்தமாக என்ன வேண்டுதல் இருக்கோ அது அம்பாள் நடத்தி கொடுப்பள். நியாயமான பிரார்த்தனைகள் எதுவானாலும் அது நடக்கும். இதுதான் இன்னத்து சங்கல்பம். மாமாவோட நவாவரண பூஜையோடு ஃபர்ஸ்ட் இது ஆரம்பமாறுது. முதல் ஆவரணம். நவாவரணத்துல நவாவரணனே வந்துடுறது. என்ன காரணம் கேட்டா அப்படிதான் பழக்கம். வாராகிக்கு 6 ஆவரணம், முதல் ஆவரணத்தோட பூஜை. வீட்டுட்ட 2 வீடியோ வரும். இது കഴിഞ്ഞിട്ട് ത്രിസതി. ആയി വേണം വേണോ? അത് ചോദിക്കുമ്പോൾ അവിടെ വെച്ചാൽ മതി. ഒന്ന് കഴിഞ്ഞോ? ആ ஒரு தட்டு மாத்திரம் கொடுத்துருங்க. அங்கேருந்து ஏதாவது ஒரு தட்டு வாங்க. ஐயோ பாவம், நீங்க வேற கீழே உட்காந்து நத்தி. ம்
ரெண்டாவதாப்பா? ரெண்டாவதாப்பா முடிஞ்சு? ரெண்டாவது ஆவரணம் முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? ரெண்டாவது ஆவரணமா முடிஞ்சது? முதல் ஆவரணம் முடிஞ்சிருக்கு, ரெண்டாவது ஆரம்பம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆவரணம் முடிஞ்சிருக்கு. மூணாவது ஆவரணம். தண்ணி தண்ணி
நாலாவது ஆவரணம் அஞ்சாவது ஆவரணம் ஆறாவது ஆவரணம் ஆரம்பிக்கிறது. அது முடிஞ்ச உடனே வந்துட்டு திரிஷதி.
ஆறாவது ஆவரணம் முடியறது. அடுத்தது வந்து நம்மளுக்கு திருஷதி ஆரம்பம். திருஷதி எல்லாம் வந்துட்டு வாராகி உபாசனை மந்திர தீட்சை இருக்கிறவா மட்டும்தான் சொல்லலாம். என்ன, வேற யாரும் சொல்லப்படாது. ஆஸ் பர் ரூல் பண்ணப்படாது. நிறைய பேர் பண்ணிட்டு அட்வர்ஸ் எஃபெக்ட். என்ன, அம்பாள் ரொம்ப அழகான அம்பாள் தான், ஆனால் யாரு சொல்லலாம்னு இருக்கு. நம்ம சொன்னோம்னா உபாசனை இருக்கிறவா அப்படி இப்படி சொல்றா. அதனால தமிழ்ல வந்து போற்றி 108 இருக்கு. இந்த வாராகி உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மானந்தநாதா அவர் புக்கு எழுதியிருக்கார். கிரி ட்ரேடிங்ல கிடைக்கும் அது. அந்த புக்கில் வந்து 108 போற்றி இருக்கு. ஒரு 32 பாடல்கள் இருக்கு, தமிழ்ல இருக்குது. அதை வந்து நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அது போல இது வந்து ராத்திரி 8 மணிக்கு மேல இல்லை. நம்ம மாதிரி இது வந்து நம்ம பகவத் சேவையை தவிர வேற எதையுமே வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேல பண்றது கிடையாது. மாத்திரம் வாராகி வந்து இன்னைக்கு மாத்திரம்தான் முதல் தடவையா பண்ணலாம் அப்படின்னு மாமா சொன்னப்புறம் தான் இது பண்றோம். இல்லைன்னா நம்ம மாத்திரம் வாராகிக்கும் காலம்பரதான் பூஜை. அப்பா இது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மாமா அது வந்து திதி நித்திகளுக்கு பண்ணிட்டு இருக்கா வாராகில. எனக்கும் இந்த ஆவரண பூஜை தெரியாது. ஆவரண பூஜை இது ஆக்சுவலி இன்னைக்கு பண்றது மாமா வந்து ஒரு லகுவா பண்ணிட்டு இருக்கா. யூஸ்வலி வந்து நவாவரண பூஜை பண்ணும்போது நம்ம மாத்திர நிறைய பண்ணியிருக்கு. இந்த மேருவுக்கு தான் நிறைய பண்ணியிருக்கு. மினிமம் ஒரு 50லேருந்து 60 தடவை இந்த மேருவுக்கு வந்துட்டு நவாவரண பூஜை நடந்திருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு நவாவரண பூஜை. இதுக்கு வந்து என்ன கேட்டா, நம்மளுக்கு வந்து we are attracted to the sound. அப்போ மந்திரம் கேட்கலைன்னா நம்மளுக்கு வந்து அதுல எப்படி அதுல ஒரு போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் தோணும். அதனால நவாவரண பூஜை பார்க்கணும்னா அதுல வந்து ஃபுல்லுமே தந்திர விதானம். அதனால மந்திரங்கள் அதிகம் கிடையாது, பொறுமை ரொம்ப தேவை. என்ன, நீங்க நிறைய கோவில்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி கோவில்கள்ல இருக்கிறவா வந்துட்டு அதிகம் வெளிப்படுத்திக்க மாட்டான். எனக்கு கோயம்புத்தூர்ல சரபர் கோவில் இருக்கு. அங்க மாமா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து சரபருக்கு வந்து பண்றார். அமாவாசை அன்னைக்கு பிரத்யங்கராக்கு பண்றார். பண்ணும்பொழுது நீங்க அங்க போய் ஒரு 2.5 மணி நேரம் உட்காரும்பொழுது அதுக்கு தனி ஒரு மென்டாலிட்டி. என்னன்னு கேட்டா, நம்ம எப்பவுமே சவுண்டு தான், நம்மளுக்கு வந்து சத்தமா மந்திரம் சொல்றது அதெல்லாம் தான் பிடிக்கிறது, அதுலதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஆனா இந்த டோட்டல் அம்பாளுடைய இந்த பூஜைகள் ஸ்ரீவித்யா உபாசனை வரும்பொழுது எல்லாமே தந்திர விதி, ஒண்ணுமே மந்திரமே வெளியில வராது. அதுதான் அதுல உள்ளது. பிரத்யங்கராக்கு பண்ணும்போது அப்படிதான், சரபருக்கு பண்ணும்பொழுதும் அப்படிதான். அதுல போய் பார்த்தவாளுக்கு தெரியும். பார்க்காதவா வந்து என்னடா அது அவர் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, உதட்ட கூட அசைக்காம சொல்லணும் அப்படின்னு சொல்றா. திருஷதி இன்னைக்கு நான் தான் சொல்ல போறேன், அது கொஞ்சம் உங்களுக்கு கேட்கும். ஆனா இந்த திருஷதி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் அதை ட்ரை பண்ணிடாதீங்கோ. உபாசனை இருக்கிறதுனால எனக்கு பண்ண முடியும், அப்படித்தான் உள்ளது. இல்லைன்னா நானும் சொல்றதுக்கு ஐ ஹாவ் நோ ரைட்ஸ். இதுதான் விஷயம். எந்தெந்த ஆவரணத்துல எந்தெந்த தேவதை இருக்கா அப்படிங்கிறத மாமா ஓகே சொன்னா, நம்மளுக்கு நவமி அன்னைக்கு நடக்கிற வாராகி பூஜை அன்னைக்கு வேணா அதை பத்தி பேசலாம். அதர்வைஸ் அவர் இல்லை சொன்னா இல்லைதான். அவருக்கு 10-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவரால் அந்த முதிரைகள்லாம் போட முடியறது. எல்லாம் கண்டினியூஸாக அப்படி டக்குன்னு போடணும், அதெல்லாம் நம்மளுக்கு வரதில்லை. அதனால நானும் ஆவரண பூஜையெல்லாம் வந்து படிச்சு விட்டு இல்லை. இங்கே மாமாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது முதிரைகள் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு.
ஆரம்பிச்சுக்கலாமா? எல்லாத்துக்கும் வேணுமா? ஒரே இதில் முடியாது. சரி. சரி. ஸ்ரீ வாராகி திரிஷதி அர்ச்சனா. ஐம் க்ளௌம் வகார வித்யாயை நமஹ. ஐம் க்ளௌம் விந்தியேஸ்வரை நமஹ. ஐம் க்ளௌம் விஸ்வமாத்ருகாயை நமஹ. ஐம் க்ளௌம் நிரஞ்சனாயை நமஹ. ஐம் க்ளௌம் வரீம் பீஜாயை நமஹ. ஐம் க்ளௌம் விஸ்வபாலிகாயை நமஹ. ஐம் க்ளௌம் மகா கைலாச வாசின்யை நமஹ. ஐம் க்ளௌம் வாசின்யை நமஹ. ஐம் க்ளௌம் புலந்தின்னை மந்த்ராயை நமஹ. ஐம் க்ளௌம் சங்கராயை நமஹ. ஐம் க்ளௌம் சம்பு மோகின்யை நமஹ. ஐம் க்ளௌம் வஜ்ரின்யாயை நமஹ. ஐம் க்ளௌம் சின்ன மஸ்தாயை நமஹ. ஐம் க்ளௌம் பரஞ்சோதி ஸ்வரூபிண்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஔஷத வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் சாகின்யை நமஹ. ஐம் க்ளௌம் தூம்ராயை நமஹ. ஐம் க்ளௌம் சர்வ விஷஹாரிண்யை நமஹ. ஐம் க்ளௌம் சாகம்பர்யை நமஹ. ஐம் க்ளௌம் சத்யதாத்ராயை நமஹ. ஐம் க்ளௌம் சர்வ ரோக விநாசின்யை நமஹ. ஐம் க்ளௌம் லகு வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஸ்வப்ன வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் சர்வ மாய ஸ்வரூபிண்யை நமஹ. ஐம் க்ளௌம் திரஸ்கரண்யை நமஹ. ஐம் க்ளௌம் தீவிர கோஷாயை நமஹ. ஐம் க்ளௌம் அஷ்ட திக்பால பூஜிதாயை நமஹ. ஐம் க்ளௌம் காளிகாயை நமஹ. ஐம் க்ளௌம் காளி வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் சர்வானந்த தாயின்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஸ்ரீ வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் கோர ரூபாயை நமஹ. ஐம் க்ளௌம் மகாசம்பன்ன வாசின்யை நமஹ. ஐம் க்ளௌம் சத்ரு காத்யாயை நமஹ. ஐம் க்ளௌம் சங்கடஹாரிண்யை நமஹ. ஐம் க்ளௌம் சூரிய மண்டல வாசின்யை நமஹ. ஐம் க்ளௌம் நிமிஷார்த்தாயை நமஹ. ஐம் க்ளௌம் சங்கின்யை நமஹ. ஐம் க்ளௌம் பீமாயை நமஹ. ஐம் க்ளௌம் சத்யலோக நிவாசின்யை நமஹ. ஐம் க்ளௌம் மத்தியஸ்த வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் பஞ்சமி வித்யாயை நமஹ. ஐம் க்ளௌம் சர்வ வதன வசுந்தராயை நமஹ. ஐம் க்ளௌம் அஸ்வாரூடாயை நமஹ. ஐம் க்ளௌம் புவன வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் வார்த்தாள்யை நமஹ. ஐம் க்ளௌம் விஸ்வமாலின்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஹைமவத்யாயை நமஹ. ஐம் க்ளௌம் மூல வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் பத்ரகால்யை நமஹ. ஐம் க்ளௌம் பிரசண்ட்யன்யை நமஹ. ஐம் க்ளௌம் அநாதி போதாயை நமஹ. ஐம் க்ளௌம் ஆதி வித்யாயை நமஹ. ஐம் க்ளௌம் அஷ்டாங்க யோகதாயின்யை நமஹ. இப்பதான் வந்துட்டு மாமா எனக்கு ஆதி வித்யை பத்தி பேசணும்னு சொல்லி நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கார். கரெக்டா இன்னைக்கு எங்களுக்கும் எனக்கு இந்த இது தெரியாது. இன்னைக்கு இதை பிரிண்ட் அவுட் வந்த உடனே அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். ஐம் க்ளௌம் அகோர வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஆதிபீடாயை நமஹ. ஐம் க்ளௌம் ஹரித்ராயை நமஹ. ஐம் க்ளௌம் அம்புஜ லோஜன்யை நமஹ. ஐம் க்ளௌம் குரு வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஹம்ச மந்த்ராயை நமஹ. ஐம் க்ளௌம் விஸ்வ குரு பிரப பூஜிதாயை நமஹ. ஐம் க்ளௌம் கல்ப வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் தீப ரூபாயை நமஹ. ஐம் க்ளௌம் அகிலாண்ட நாயிகாயை நமஹ. ஐம் க்ளௌம் சிவகாமியை நமஹ. ஐம் க்ளௌம் ஸ்ரீசக்கர நிலையாயை நமஹ. ஐம் க்ளௌம் சச்சிதானந்த தாயின்யை நமஹ. ஐம் க்ளௌம் சுத்த வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஸ்வேத வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் விஸ்வ வாராகி மண்டலாயை நமஹ. ஐம் க்ளௌம் பிருஹத் வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் ராஜ வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஆத்ம வித்ய பிரகாசின்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஸ்வர்ண வாராஹ்யை நமஹ. ஐம் க்ளௌம் ஸ்கந்த பூஜிதாயை நமஹ. ஐம் க்ளௌம் ஆனந்த ஞானதாயின்யை நமஹ.
ஐம் க்ளௌம் குக்யவாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் ருந்தின்யை நமः. ஐம் க்ளௌம் க்ரூயாயை நமः. ஐம் க்ளௌம் கண வசங்கராயை நமः. ஐம் க்ளௌம் பந்தின்யை நமः. ஐம் க்ளௌம் ஜருபின்யை நமः. ஐம் க்ளௌம் யக்ஷாயை நமः. ஐம் க்ளௌம் குலகுண்டல ரூபிண்யை நமः. ஐம் க்ளௌம் மரகத வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் ஓங்கார நிலையாயை நமः. ஐம் க்ளௌம் சிதாகாச ஸ்வரூபிண்யை நமः. ஐம் க்ளௌம் கிருத வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் தந்திர வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் சர்வ யோக விநாசின்யை நமः. ஐம் க்ளௌம் அமிர்தாயை நமः. சர்வ ரோக விநாசின்யை நமः. ஐம் க்ளௌம் அமிர்தாயை நமः. ஐம் க்ளௌம் மோகின்யை நமः. ஐம் க்ளௌம் கிருஷ்ணாயை நமः. ஐம் க்ளௌம் சர்வாமிருத வர்ஷின்யை நமः. ஐம் க்ளௌம் தத்ய வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் திரிமூர்த்தி ரூபாயை நமः. ஐம் க்ளௌம் குருமண்டல ரூபிண்யை நமः. ஐம் க்ளௌம் யோக நிலையாயை நமः. ஐம் க்ளௌம் யோக மாயாயை நமः. ஐம் க்ளௌம் யோகி ஹிருத கமல வாசின்யை நமः. ஐம் க்ளௌம் மந்திர வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் மதங்க நாயை நமः. ஐம் க்ளௌம் மீனாட்சியை நமः. ஐம் க்ளௌம் மங்கள ரூபிண்யை நமः. ஐம் க்ளௌம் நாக வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் நாகின்யை நமः. ஐம் க்ளௌம் சந்திராயை நமः. ஐம் க்ளௌம் சர்வபாத விநாசின்யை நமः. ஐம் க்ளௌம் மகிஷாரூடாயை நமः. ஐம் க்ளௌம் மானச தேவ்யை நமः. ஐம் க்ளௌம் கைலாச மத்திய வாசின்யை நமः. ஐம் க்ளௌம் கஜாரூடாயை நமः. ஐம் க்ளௌம் காம லோலாயை நமः. ஐம் க்ளௌம் காஞ்சி க்ஷேத்திர நிவாசின்யை நமः. ஐம் க்ளௌம் வஸ்ய வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் விமலாயை நமः. ஐம் க்ளௌம் சத்யாயை நமः. ஐம் க்ளௌம் சர்வ காம மனோகர்யை நமः. ஐம் க்ளௌம் சுந்தர வாராஹ்யை நமः. ஐம் சூக்த வித்யாயை நமः. ஐம் க்ளௌம் சர்வ மங்களதாயின்யை நமः. ஐம் க்ளௌம் சிம்ம வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் தண்டஹஸ்தாயை நமः. ஐம் க்ளௌம் தைத்ய குல நாசின்யை நமः. ஐம் க்ளௌம் பக்த பிரியாயை நமः. ஐம் க்ளௌம் சுலப சேவ்யாயை நமः. ஐம் க்ளௌம் சர்வபீஷ்டதாயின்யை நமः. ஐம் க்ளௌம் சர்வாபீஷ்டதாயின்யை நமः. ஐம் க்ளௌம் ஜய வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் ஜம்பின்யை நமः. ஐம் க்ளௌம் ஜேஷ்டாயை நமः. ஐம் க்ளௌம் ராஜபூஜித விக்கிரகாயை நமः. ஐம் க்ளௌம் அஸ்திர வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் அக்னி ரூபாயை நமः. ஐம் க்ளௌம் வன்னி மண்டல வாசின்யை நமः. ஐம் க்ளௌம் வியாக்ராரூடாயை நமः. வியாக்ராரூடாயை நமः. ஐம் க்ளௌம் வாம் பீஜாயை நமः. ஐம் க்ளௌம் வாமாயை நமः. ஐம் க்ளௌம் வீரிய ரந்திதாயை நமः. ஐம் க்ளௌம் தண்டநாதாயை நமः. ஐம் க்ளௌம் தண்டின்யை நமः. ஐம் க்ளௌம் தந்த்ராயை நமः. ஐம் க்ளௌம் சர்வதுஷ்ட நிக்ரதன்யை நமः. ஐம் க்ளௌம் உச்சிஷ்ட வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் சண்ட மாயாயை நமः. ஐம் க்ளௌம் சர்வ வித்ய ஸ்வரூபிண்யை நமः. ஐம் க்ளௌம் வீர வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் ஸ்வஸ்தி மத்யாயை நமः. ஐம் க்ளௌம் பரமந்திர நிக்ருதான்யை நமः. ஐம் க்ளௌம் சித்த வித்யாயை நமः. ஐம் க்ளௌம் உன்மத்த வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் சிந்தாமணியே நமः. ஐம் க்ளௌம் சித்திர மாலின்யை நமः. ஐம் க்ளௌம் ஆதிவாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் அம்பிகாயை நமः. ஐம் க்ளௌம் யோனாயை நமः. ஐம் க்ளௌம் பஞ்சமுக்கியாயை நமः. ஐம் க்ளௌம் பாபநாசின்யை நமः. ஐம் க்ளௌம் ஜ்வல வாராஹ்யை நமः. ஐம் க்ளௌம் ஜ்வல
ज्वालायै नमः। ऐं क्लौं अष्टकर्मदायिन्यै नमः। ऐं क्लौं वनवाराह्यै नमः। ऐं क्लौं वह्निबीजायै नमः। ऐं क्लौं वनमोहोम प्रियान्वितायै नमः। ऐं क्लौं जयवाराह्यै नमः। ऐं क्लौं वैष्णवै नमः। ऐं क्लौं रौद्रायै नमः। ऐं क्लौं सर्वराज शंकरायै नमः। ऐं क्लौं त्रिपुराशक्तिवाराह्यै नमः। ऐं क्लौं योगिन्यै नमः। ऐं क्लौं भोगदायिन्यै नमः। ऐं क्लौं वज्रवाराह्यै नमः। ऐं क्लौं वज्राक्तै नमः। ऐं क्लौं मनसोगविनाशिन्यै नमः। ऐं क्लौं धूम्रवाराह्यै नमः। ऐं क्लौं प्रेतारूढायै नमः। ऐं प्रेतारूढायै नमः। ऐं क्लौं ज्ञानदायिन्यै नमः। ऐं क्लौं आकाशवाराह्यै नमः। ऐं क्लौं अनुग्रहरूपायै नमः। ऐं क्लौं सर्ववेदस्वरूपिण्यै नमः। ऐं क्लौं वग्रवाराह्यै नमः। ऐं क्लौं क्रोडरूपायै नमः। ऐं क्लौं प्रतिकरियायै नमः। ऐं क्लौं विश्वशूलिन्यै नमः। ऐं क्लौं अञ्जनवाराह्यै नमः। ऐं क्लौं पादनिलयायै नमः। ऐं क्लौं अरुणाचलवास्यै नमः। ऐं क्लौं वाक्वादिन्यै नमः। ऐं क्लौं मोदिन्यै नमः। ऐं क्लौं वीणायै नमः। ऐं क्लौं अंजनपुत्र प्रभपूजितायै नमः। ऐं क्लौं मृत्युञ्जयायै नमः। ऐं क्लौं रुद्रमहिष्यै नमः। ऐं क्लौं अवमृत्युविनाशिन्यै नमः। ऐं क्लौं कालकण्डिन्यै नमः। ऐं क्लौं शम्भुप्रियायै नमः। ऐं क्लौं कालदोषविनाशिन्यै नमः। ऐं क्लौं शक्तिमण्डलायै नमः। ऐं क्लौं ज्ञानेन्द्रियायै नमः। ऐं क्लौं सर्वसिद्धिप्रदायिन्यै नमः। ऐं क्लौं भूमिमात्रे नमः। ऐं क्लौं तन्त्रदेव्यै नमः। ऐं क्लौं कामिन्यै नमः। ऐं क्लौं कामदायिन्यै नमः। ऐं क्लौं कंकाल्यै नमः। ऐं क्लौं कार्त्यायिन्यै नमः। ऐं क्लौं मायै नमः। ऐं क्लौं रङ्गहृदयवासिन्यै नमः। ऐं क्लौं रत्यायै नमः। ऐं क्लौं रङ्गवार्यै नमः। ऐं क्लौं राधिकायै नमः। ऐं क्लौं नयनमालिन्यै नमः। ऐं क्लौं वाराह्यै नमः। ऐं क्लौं मन्त्रिण्यै नमः। ऐं क्लौं बालायै नमः। ऐं क्लौं राजमातङ्गीश्वर्यायै नमः। ऐं क्लौं अघोर्यायै नमः। ऐं क्लौं अट्टवासिन्यै नमः। ऐं क्लौं दुर्गायै नमः। ऐं क्लौं चण्डमुण्डनिकृतिन्यायै नमः। ऐं क्लौं नीलदेव्यै नमः। ऐं क्लौं विश्वमायै नमः। ऐं क्लौं वल्लभायै नमः। ऐं क्लौं मधुरनायिकायै नमः। ऐं क्लौं मीनलोचन्यै नमः। ऐं क्लौं मधुरभाषिण्यै नमः। ऐं क्लौं दहरासुरवासिन्यै नमः। ऐं क्लौं शूलिन्यै नमः। ऐं क्लौं सिद्धसुक्तायै नमः। ऐं क्लौं महाभैरवरूपिण्यै नमः। ऐं क्लौं स्तम्भिन्यै नमः। ऐं क्लौं अन्दिन्यै नमः। ऐं क्लौं सात्वै नमः। ऐं क्लौं काशीक्षेत्रनिवासिन्यै नमः। ऐं क्लौं मातृकाक्षायै नमः। ऐं क्लौं वेदमात्रे नमः। ऐं क्लौं द्विमुख्यायै नमः। ऐं क्लौं सूर्यतेजसे नमः। ऐं क्लौं त्रिमुख्यायै नमः। ऐं क्लौं वीर्यदेव्यै नमः। ऐं क्लौं सावित्री सूक्तदायिन्यै नमः। ऐं क्लौं आत्मवाराह्यै नमः। ऐं क्लौं आत्मविद्यायै नमः। ऐं क्लौं महाप्रलयसाक्षिण्यै नमः। ऐं क्लौं भूवाराह्यै नमः। ऐं क्लौं यज्ञनिलयायै नमः। ऐं क्लौं सर्वऋणविनाशिन्यै नमः। ऐं क्लौं आज्ञाचक्रेश्यै नमः। ऐं क्लौं कुबेररूपायै नमः। ऐं क्लौं कल्याण्यै नमः। ऐं क्लौं सन्तानदायिन्यै नमः। ऐं क्लौं कपालच्छेदिन्यै नमः। ऐं क्लौं
Krishnatnyai Namaha, Aim Klom Kiradanyai Namaha, Aim Klom Kamala Vasinyai Namaha, Aim Klom Maha Malinyai Namaha, Aim Klom Bakhala Vidyaye Namaha, Aim Klom Sarva Stambana Karinyai Namaha, Aim Klom Brahma Vidyaye Namaha, Aim Klom Brahma Dandaye Namaha, Aim Klom Gayatri Karma Nasinyai Namaha, Aim Klom Tri Shaktidaye Namaha, Aim Klom Trishulini Yantraye Namaha, Aim Klom Trijanma Paba Nasinye Namaha, Aim Klom Kali Nasinye Namaha, Aim Klom Vishwavarahye Namaha, Aim Klom Pratiksha Para Ambigaye Namaha, Ambigaye Namaha, Aim Klom Yama Dandinye Namaha, Aim Klom Maha Mahimaye Namaha, Aim Klom Purna Chandra Prakasinye Namaha, Aim Klom Atma Rakshinye Namaha, Aim Klom Ashta Bhujaye Namaha, Aim Klom Sarvasakti Pradayinye Namaha, Aim Klom Atma Suktaye Namaha, Aim Klom Chakra Dharinye Namaha, Aim Klom Vara Pradaye Namaha, Aim Klom Jada Vedasye Namaha, Aim Klom Shula Hastaye Namaha, Aim Klom Kula Kumarigaye Namaha, Aim Klom Kanigaye Kaniga Parameshwarye Namaha, Aim Klom Amrita Kalyay Namaha, Aim Klom Prana Vatmigaye Namaha, Aim Klom Halasyay Kshetra Vasinye Namaha, Aim Klom Halasya Kshetra Vasinye Namaha, Aim Klom Brudha Ambigaye Namaha, Aim Klom Mishkalaye Namaha, Aim Klom Nityaye Namaha, Aim Klom Harim Pija Hridaya Vasinye Namaha, Aim Klom Varaha Mukye Namaha, Aim Klom Hrum Pija Varthalye Namaha, Aim Klom Mahabalaye Namaha, Aim Klom Kulapalinye Namaha, Aim Klom Maha Nitya Varahye Namaha, Aim Klom Vishwa Manoharye Namaha, Aim Klom Vigna Nasinye Namaha, Aim Klom Manonmanye Namaha, Aim Klom Kabalye Namaha, Aim Klom Karma Sedinye Namaha, Aim Klom Bala Varahye Namaha, Aim Klom Krishna Varahye Namaha, Aim Klom Sandhyaye Namaha, Aim Klom Mokshidayinye Namaha. இதுக்கே ஒரு தனி ஒவ்வொரு இதுக்கும் அர்த்தம் போட்டு லலிதா சஹஸ்ரநாமம் மாதிரி கொடுக்கணும். ஏன் வாராகி பின்னாடி எல்லாரும் இப்படி நடக்கிறாங்கிறதுக்கு இப்பதான் தெரியறது. இல்லாதது ஒண்ணுமே இல்லை. திருஷதி முடிஞ்சது. அடுத்து என்னப்பா? நைவேத்தியத்தை கொண்டு வைக்கட்டுமா? நைவேத்தியத்தை கொண்டு அந்த பாயசம் அக்கா கால் மாத்திரம் கழுவிட்டு வாங்கக்கா. ஸ்ரீராம் இது ஒன்று பார்த்துக்கோ. நெய் கொண்டு இன்னைக்கு இங்க நைவேத்தியம் சக்கரை பொங்கலும் சர்க்கரைவள்ளி கிழங்கு மதுரை கிழங்கு நம்ம கிழங்கு வகையில இன்னைக்கு சக்கரைவள்ளி கிழங்கு பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு மரவள்ளி கிழங்கு வரும்.
அச்சனும் வேணும் வருந்துண்டோ நீங்க வந்து நீங்க பூஜை பண்றோம். பூஜை பண்ணி என்ன சுதீர் சரியா ரைட்டா அக்கா நீங்க அப்படியே உட்காருங்க. நீங்க சாமி. ம். நமஸ்கரிக்கலாம். ஜெயஷ் தீபாராதனை தானே? இந்த ஒரு நிமிஷம் கொண்டு வர. குறைச்சி விட்டுட்டு அக்கா எழுந்திருக்கலாமா? சரி அக்கா தீப்பிட்டு எடுத்துக்கணும். நீங்க உட்காராதீங்க, ஜஸ்ட் எடுங்க, கையெத்துங்க. சுவாமியோட தீபாராதனை ஃபர்ஸ்ட் சுவாசனைக்கு, பிரத்யக்ஷ சுவாசனைக்கு அக்கா எடுத்துங்க. எல்லாரையும் கவர் செய்து தூக்கி வச்சு
அப்பா கணிச்சு இந்த பக்கம் அண்ணா கம்மி க்ளோஸ். வந்துட்டு சாமி பூ எடுத்து போடுங்க. அப்படியே சாமி சுகர் வேணுமா? இல்லையா குளுக்கோஸ் இல்லை டப்பால். கொடுத்தேன். சுகர் லோ ஆயிருக்கு. சுகர் போருமா? பஞ்சார டப்பா ஆஃபீஸ். ஏன்பா குளுக்கோஸ் வேணாம்? போதும். சரி. அங்கொன்றும் இல்லை, எல்லாம் இங்கே அது ஷோ பீஸ் மட்டும்தான். வா ராதிகா. எல்லாரையும் கவர் செய்வேன். அம்மா 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 அது சார் இல்லை நான் காரணம். அதுக்கு அக்கா அக்கா இந்த பக்கம் இப்படி తెక్క పట్టు కాలు ఇది నన్ను నమస్కరిക്കുന്നു. நம்ம பிச்சு விட்டுட்டு அதுவே எந்த இடத்துக்கு கொண்டு வா. சைனிங் ஆஃப் தரேன். இன்னைக்கு நமஸ்காரம் நீங்க யாரையும் பண்ணாதீங்க. இன்னைக்கு யாரையுமே நமஸ்காரம் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க வாராகி கொடுக்குறேல ஜெயேஷ் வாங்கி போட்டுடும். நீங்களே போடுறீங்களா? சரி மெதுவா. மெதுவாம்மா. அங்கே எந்த இடத்துக்கு கொண்டு வாங்க.
இன்னத்து பூஜை இதோட கம்ப்ளீட் ஆகுது. வேற யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் உண்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம அதில் 15ஆம் தேதி இதே மாதிரி சாயங்காலம் நவமி அன்னைக்கு. ஏன்னா வாராகி நவராத்திரியில எல்லா நாளைக்கும் எல்லாருக்கும் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து பஞ்சமி அன்னைக்கு நவமி அன்னைக்கு பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். வேற யாருக்கா பண்ணணும் அப்படின்னு சொன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி மினிமம் 15th அன்னைக்கு மார்னிங்குள்ள சொன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நன்றி, வணக்கம்.